என்னடா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வந்த? கொஞ்சம் வேலை அதான். வேலையும் கேட்டுக்கோ. இப்ப கூட பேசக்கூடாது. பேசவே கூடாது. வந்து எனக்கு பார்க்கவே இல்லைல்ல அவ. நான் சொல்லவே இல்லை. ரிசப்ஷனிஸ்ட் சொல்லலைன்னா எனக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்காது. பாரு, வந்து சரி ஒரு ஹேர் ஷாட் கூட போயிருக்கலாம். அவன் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இதான் ஒரே மெசேஜ் தான். நான் வெளியே போயிட்டா லேட் ஆகும், நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிடுங்க. எவ்வளவு திமிரு பாரு. கிரியேட் பண்ணாரு குரூப்ல ஒரு விஷயத்த போட்டா போடவே இல்லையே. இதான் போட்டிருந்தாங்க, இவ காலேஜ் பங்க் பண்ணிட்டு வந்துட்டான்னு. அவங்க போய் தேடி இருக்காங்க, இவ இல்ல பக்கத்துல இருக்க பொண்ணு இப்படிலாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண சொன்னாங்க, அவங்க இல்லன்ட்டு. இவ்வளோ பிளான் பண்ணிருக்கா, ஒண்ணு கூட இங்க சொல்லல. இவன் அவளை தள்ளினும் போயிருக்கான். இருக்கிற இடத்துக்கும் எனக்கு ரூம்ல எனக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சே ஆகணும். வைக்கலாம் வைக்கலாம். கேரளாக்கு டிக்கெட் போடணும்டா. போட்டுடலாம்ப்பா. நாம தான் போடணுமா என்ன? நானே போடுறேன். நான் அப்படி சொல்லல, பொண்ணு வீட்டுக்காரங்க போட மாட்டாங்களான்னு கேட்டேன். சரி நானே போட்டுடுறேன். நீ இந்த வீட்டு பொண்ணு தானேம்மா, ஏன்னா வரைக்கும் டைம் இருக்குல்ல, நானே டிக்கெட் போடுறேன். சும்மாவே இருக்க மாட்டியா? இல்லைங்க கேட்டேன். தாத்தா வியாழக்கிழமையும் நல்லா இருக்கு, வெள்ளிக்கிழமையும் நல்லா இருக்குன்னு இருக்காரு. என்னைக்கு புடவை எடுக்க போலாம்? என்னைக்கு போலான்னு தெரியல, ஏன்னா பசங்களுக்கு லீவ் வேணும்ல. வெள்ளிக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடே தானப்பா? ஆமா. அப்புறம் என்ன வெள்ளிக்கிழமை போயிடலாம். வியாழக்கிழமையா போலாமேன்னு பார்த்தேன். வியாழக்கிழமை ஃபாஸ்டிங் மூளை சுத்த விட்றதா? முடியாது முடியாது. இல்லப்பா வேண்டாம். வியாழக்கிழமை வேண்டாம் சொல்றேன் தெரியுதா? பொண்டாட்டி தான் விரதம் இருப்பாங்களே, அதனால. ஆமாண்டா ஆமா, அதனாலதான். உங்களுக்கு வியாழக்கிழமை முக்கியமான வேலை இருக்கான்னு? உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல, அவர் பொண்டாட்டி எனக்கு விரதம் இல்ல, விரத தண்ணிக்கு எதுக்கு பொண்டாட்டி அலைய வைக்கணும்னு. ஓ அதனாலயா? ஆமால, அலைச்சல் தானே. இல்லைண்ணா வெள்ளிக்கிழமை போய்க்கலாம், அதான் கரெக்டா இருக்கும். வெள்ளிக்கிழமை உங்க கோட் ஷூட் பார்க்க போறேன்னு சொல்லிச்சு, வெள்ளிக்கிழமை ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கோட் ஷூட்டும் பார்த்துப்பாங்கல்ல. சரி சரி, அப்ப சனிக்கிழமையும் சுத்துவாங்க. அது என்னவோ சரிதான், கோட் ஷூட் எடுக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்பர் எடுக்கலன்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு திரு. என்னவா? மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு கேட்டாரு. நான் அதெல்லாம் வேண்டாம், கல்யாணத்துக்கு வேணா பாத்துக்கலாம், இப்ப நாங்களே எடுத்துருவோம்னு சொல்லிட்டேன். நிச்சயத்துக்கு புடவைக்கான காசும் கேட்டாரு. அதுவுமே வேண்டாம், நாங்களே நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்கு ரெண்டுக்குமே நாங்களே பொண்ணுக்கு எடுத்து தரோம்னு சொல்லிட்டேன். இதே தான் நானும் சொல்ல நினைச்சேன். சூப்பர், கரெக்டா சொல்லிட்டியே. அண்ணா நீ என்ன நினைப்பாங்கன்னு தெரியாதா, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன். ஆமா, நம்ம மருமகளும் நம்மளே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் மச்சான் நானும் அப்படி சொல்லிட்டேன். எவ்வளவு ரூபாயில புடவை எடுக்க போறீங்க? மருமகளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ரேட்டு தான். நாங்க இவ்வளவுதான் எங்க மருமகளுக்கு முடிவு பண்ணல, நிச்சயத்துக்கு அவளுக்கு எவ்வளவு வேணுமோ அதுதான். புடவை அவளை பார்க்க சொல்லியிருக்கேன், எந்த மாதிரி டிசைன் வேணும்ட்டு. அது எவ்வளவு ஆகுதோ அவ்வளவுதான். அதனால இவ்வளவுதான் எங்க மருமகளுக்கு நாங்க வந்து விலையை நிர்ணயிக்கல. பரவாயில்ல, கொடுத்து வச்ச விலை மணி. இவனுக்கு இந்த கூட நல்லா இருக்கும் போல. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆண்டி. என் நாத்து வந்து என்ன சொல்றாளோ அதான் கட்டுப்பேன். உன் நாத்து சொல்றதெல்லாம் சரியா இருக்கும். என்னை விட அவதான் எனக்கு நல்லா பாப்பா, அதனால நான் 100% கண்ணை மூடிட்டு நம்புவேன். உங்க அம்மா அப்பாவை கூட நம்ப மாட்டேன். அவங்க கூட கொஞ்சம் யோசிக்கலாம், ஆனா என் நாத்து யோசிக்காது, அதனால என் நாத்துவை தான் நம்புவேன். சரிம்மா சரி, அப்புறம் நாங்க எதுக்கு ட்ரெஸ் எடுப்போம், உன் நாத்து மட்டும் கூட்டு போயேன். ஏதோ சம்பிரதாயம் சொன்னாங்க ஆண்டி, அதனாலதான் எல்லாரையும் கூட்டு போறோம். இல்லைன்னா என் நாத்துவே போதும் நானே சொல்றேனே. நாத்து மட்டும் போதும். அப்படி இல்ல அங்கிள். புரிஞ்சுது புரிஞ்சுது, நாங்களும் வந்துக்கிறோமே. மாமா அவ சும்மா சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. என் பொண்ணு ஏன் சொல்லுது என்ன சொல்லுன்னு புரியாத அளவுக்குலாம் நான் மக்கு இல்ல, எனக்கு எல்லாம் புரியுது. நான் என் பொண்ணு கூட விளையாடுறேன். அப்பா வச்சு பொண்ணாச்சு, எதனா பண்ணிட்டு போங்க. இப்போ திருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு. எப்படி மச்சான் வண்டி ஏற்பாடு பண்றது? அதை நான் பாத்துக்கிறேன் மாமா. ஓ நீ பேசிப்ப. அந்த டிராவல்ஸ் தான் மாமா அன்னைக்கு எனக்கு காமிச்சு விட்டு பேசினார்ல, அதனால நானே பேசிக்கிறேன். சரி சரி பேசிக்கோ. ஏய், உன் சித்தப்பாங்க எப்படி வராங்கன்னு கேட்டுக்கோ என்ன. டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி கேரளாக்கு. அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிறப்பா. ட்ரெயின்லயா போறோம்? ட்ரெயின்ல போனா செட் ஆகாது அத்தை, ஃப்ளைட்ல போயிடலாம். ஃப்ளைட்டா? என்ன அத்தை ஃப்ளைட்டான்னு பயப்படுற? எப்பப்பா ஃப்ளைட்ல ஏறி இருக்காங்க, அதான் அந்த பயம். அதான் நான் வரேன்ல, நான் பாத்துக்கிறேன் அத்தை. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கேடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பார்த்து பண்ணிக்கலாம் அத்தை. இது டிராவல்ஸ்க்கு பேசணும், டிக்கெட்டை புக் பண்ணணும். அது ரெண்டும் சீக்கிரம் பண்ணிடுங்க. சரி மாமா பண்ணிடுறோம். பார்லருக்குலாம் போலையாமா? கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கா அத்தை, பாத்துட்டு இருக்கா, இன்னும் ஃபைனல் பண்ணல. ஓ அதுவும் நாத்துக்கிட்டதான் ஒப்படைச்சிருக்கு. ஆமா ஆமா, எனக்கு கெமிக்கல் ஒத்துக்காதா, அதனால ஹெர்பல் அது மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. நேச்சுரலா அதுல ஓகே ஆனதுக்கப்புறம் எந்த பார்லரும் அவ கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கா. சரி சரி, இப்போ பூ எப்படிமா வச்சுப்ப? அதெல்லாம் பார்த்தாச்சு, அது என்ன கெமிக்கல்னு பார்த்தாச்சு. அது இல்லாம என்ன பண்றது, இல்ல அதுக்கு என்ன டோஸ் போட்டா அது வச்சாலும் ஒத்துக்கும் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே ஆயிடும். சரிம்மா. வந்து இவ்வளவு நேரம் திரும்ப வராம என்ன பண்றான்? ஐயோ சீக்கிரம் வந்துட்டு என்ன ஆகும் என்ன ஆகும், ஏன்டா இப்படி இருக்காது. கடிச்சு வைக்கிறேன்.
அவன் ஏன் இன்னும் வராம இருக்கா? பொண்ணா வந்ததை நினச்சிக்க போறாங்கன்றதுக்காக லேட்டாக வரணும்னு நினச்சிருக்கா. ஆனால் இவ்வளோ லேட்டாக வரணும்னு அவசியம் இல்லைல்ல. என்ன சரிதான், பயந்தாங்கொழி. இங்கன்னு வந்துட்டா எந்த அப்படி இருக்காளோ. ஏன் பைப்புள்ள புரிஞ்சு தெளிவானே மனசுக்குள்ள. எல்லாம் ஊருன்னு தான் இருக்கும். ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஒரு மூஞ்சி? அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாடி வா, எங்க பேக் எல்லாம் காணும்? அம்மா வீட்டில் இருக்கு. இது உடனே அதான் பாக்குறான். இவ்வளவு நேரம் எதுக்கு நம்மள என்ன பார்த்தா குரல் அப்படி கேட்க கூடாதுன்றானே. இவன் எனக்கு கோபமா வருது. எப்படியாவது அடைஞ்சு ஆகணும். என்ன தில்லாத மாதிரி பண்ணியாவும் அடைஞ்சாகணும். மத்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறான். சொன்னேன் அப்புறம் என்ன? பிச்சு பிச்சு பரவாயில்ல, வந்து நீங்க பிச்சுக்கோ. நான் உங்க கூட தானே இருந்தேன், கொஞ்ச நேரம் விடுங்க. கூட இல்ல. இந்த வர வர ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. அப்படிதான் பிடிப்பேன். போற நானே நிஜமா உங்களை கண்டிப்பா வாங்க. அந்த பக்கத்துல மாட்டேன். திரும்பலன்னு வைங்களேன், நைட்டு இன்னைக்கும் நான் எங்க அம்மா கூட போய் பார்த்துப்பேன். திரும்பிட்டேன். போதுமா? போதும். குட் பாய். உங்க அன்னைக்கு பியூட்டி பார்லர் எல்லாம் பாத்துட்டியா? பாத்துட்டேம்மா. இன்னொரு 3 நாள் கழிச்சு வர சொல்லிருக்காங்க. சரி பார்த்து பண்ணி விட ஏதாவது. பண்ணிடுறேன். வெள்ளிக்கிழமை புடவை எடுக்க போலால? வெள்ளிக்கிழமை புடவை எடுக்க போறோம். வரல. வர்றேன்ப்பா, அது எப்படி வராம போவேன்? எல்லாம் உங்க அத்தா பாத்துக்கிறேன்னுட்டாரு. அதனால எந்த வேலையும் இல்ல. புடவை எடுக்க கிளம்புறோம், புரியுதா? புரியுதுப்பா. தாத்தா பாட்டி எல்லாம் இங்க வருவாங்களா, ஸ்ட்ரைட்டா வருவாங்களா? இங்க வந்துட்டு எப்படி வர முடியாது, அலைச்சல் தான். அங்க இருந்து காஞ்சிபுரம் கிட்ட இல்ல, அவங்க அப்படியே வந்துப்பாங்க. காலையிலேயே கிளம்பி வெயிலுக்கு முன்னாடி கிளம்பி எங்க தாத்தா வீட்டுல வந்து இருக்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் எந்த கடைக்கு தாத்தா வர சொல்றாரோ அந்த கடைக்கு எல்லாம் போலாம். பெரிய தாத்தா வருவாங்க. தெரியல, உங்க தாத்தா வருவாரா இல்ல உங்க சித்தி வருவாங்களான்ட்டு. சரி எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணுமாப்பா? தெரியல, தாத்தா என்ன சொல்றாரோ அதான். நீ ஒரு பட்டு புடவை எடுத்துக்கோ, புரியுதுல்ல? எனக்கு எதுக்குமா? உங்க அண்ணா நிச்சயதார்த்தத்துக்கு நீ புது புடவை கட்ட மாட்ட. இருக்குதே கட்டிக்கிற. இல்ல உங்க பட்டு புடவைங்க இருக்கோல, அதாவது ஒன்னு கட்டிக்கிறமா, புதுசாலாம் எடுக்காதீங்கம்மா. எங்களுக்கு புரியல, உங்க அண்ணனுக்கு நீ கட்டாம இருப்பியா? கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம்ப்பா. அவ என்ன சொல்றா? இங்க அமைதியா இருக்க. அவ சொன்னா அவ பிச்சை கேட்டுருவோமா? எடுத்து கொடுக்கறத கட்டணும், அவ்வளவுதான். அது கூட என்ன பார்த்து சொல்ல மாட்டாங்க. யாரையும் பாக்குறதா இல்ல. என்ன கோவமா இருக்காங்க? அத்தான் பார்க்க மாட்டோம்ப்பா. யாரும் வந்து என்ன பார்க்க வேணும்னு சொல்லிட்டாங்களே. பூச்சி, இவங்க ஏன் கோவமா இருக்காங்க? தெரியல, வந்ததுல இருந்து என்கிட்ட பேசுறது இல்ல, தான் இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிட்டு இருக்குமோ? எனக்கு தெரியாது. ஏன் அப்படி மூஞ்ச கட்டுறீங்க? அதான் உன்னை பார்த்தா கூட திரும்ப சொன்னல, அப்புறம் என்ன? சாரி. அம்மாவே தெரியடா, என் மேலேயும் கோவமா தான் இருக்காங்க. நம்ம ரூம்ல பார்த்துட்டோம், நான் அமைதி விட்டுட்டேன். அப்படியா? அப்ப தெரிஞ்சிட்டு இருக்கோம் தான் நினைக்கிறேன். இருக்கலாம். அதுதான் சொல்லலான்னு பாருங்க இப்போ. சரி, அதெல்லாம் ரூம்ல சமாதானப்படுத்திக்கலாம், ஃப்ரீயா விடு. ஓகே சரிம்மா, அது புடவை கடையில போய் பார்த்துக்கலாம். டென்ஷன் ஆகாதீங்க. யார் யாருக்கு எடுக்கணும் அதெல்லாம் லிஸ்ட் போட்டிங்கன்னா எழுதி வச்சுக்கலாம். இல்லைன்னா அங்கே போய் மறந்துடுவோம், பதட்டத்தில் விட்டுருவோம்ல. அத்தை மாமாக்கு எடுத்து கொடுப்பீங்களா? கல்யாணத்துக்கு தான் புடவை மாத்திக்கிறது, அது அப்போ பார்த்துக்கலாம். சரிங்க மாமா. புடவை நெய்ய சொல்ல போறோமா மாமா? ஆமா, கல்யாணத்துக்கு எல்லார் புடவையும் நெய்ய தான் சொல்ல போறோம். அதனால அதை அப்போ போய் பேசிக்கலாம் ஊர்ல, சரியா? அது மட்டும் யார் யாருக்கு எடுக்க போறீங்க லிஸ்ட் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அதுல யாருக்கெல்லாம் நெய்ய சொல்ல போறது, யாருக்கெல்லாம் வாங்கி கொடுக்க போறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்க மாமா. அப்புறம் நான் அம்மா கூட சேர்ந்து லிஸ்ட்டை போட்டுறேன். அம்மாவுக்கும் மம்மிக்கும் தானே தெரியும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி. அப்பதான் அங்க சொல்லிட்டு வர்றதுக்கு செய்ய சொல்றதுக்குலாம் கரெக்டா இருக்கும். சரிங்க மாமா. எவ்வளவு நேரம் இப்ப வந்து உட்காருவா? பரவாயில்ல, நிக்கிறேன். எங்க இடம் இருக்கு? பெரியப்பா பக்கத்துல இடம் இருக்குல்ல, வந்து உட்காரு. அந்த ஆள் பக்கத்துலயா? இல்ல, நான் எங்க அண்ணன் பக்கத்துல நின்னுக்கிறேன். வாடா, எவ்வளவு நேரம் இப்போ வந்து உட்காருவாங்க தான், இடம் இருக்குல்ல. இல்ல டாடி, வேண்டாம். பயப்படுறா, வந்து உட்காரு. வேண்டாம். அவ பயப்படுற மாதிரி இல்ல. குரல் எனக்கு அப்படிதான் தெரியுது. அவளை பார்க்க கூடாதுன்ற கோவத்தினால நான் பார்க்காம இருக்கேன். அவ பயப்படுறாடா. என்ன அவளை பக்கத்துல உட்கார வச்சாகணும். என்ன அறிவில்லையா உனக்கு? பயப்படுறவளுக்கு பக்கத்துல உட்கார வைக்கணும்ன்ற? அதான் தெரிய வரும், அவன் ஏன் பயப்படுறா, எதுக்கு பயப்படுறா, அவன் என்ன பேசுறான்றதை நம்ம கவனிக்காத மாதிரி கவனிக்கணும். அது என்னவோ சரிதான். அப்ப நம்ம அமைதியா இருந்துருவோம். அவங்க கம்பல் பண்றதுல போய் உட்காந்துருவா. சரி, இந்த உட்காரு, இல்லை மட்டும் உட்கார வச்சிருவா.
ஒரு பக்கத்துல நான் உட்கார மாட்டேன். பயப்படுறான், உட்கார வச்சாகணும். அவன் என்ன பேசுறான்னு கேட்டே ஆகணும். இந்த ஊருக்கு இவங்க 2 பேருக்குள்ள வந்து உட்காரு நிலை கத்தி சொன்னேன். வேண்டாமே ப்ளீஸ் அம்மி. முடியுமா முடியாதோ? வந்துட்டேன், போய் உட்காந்துக்கிறேன். அதாவது பேசிட்டமா நீ தெரிஞ்சுக்கிறேன் என்ன கதை. என்ன ஒன்றும் இல்லை. என்னம்மா என்னென்னவோ பண்ணியாமே என் பொண்ணு அடிச்சு போட்டதெல்லாம் கேள்விப்பட்டேன். எல்லாம் கட்டிட்டு போறோமா என்ன இது? வழியில பாத்துக்கலாம், அதுக்கு சூத்து மூட்டி வரதுக்கு தெரியும். ஏய் முகத்தான் இங்க பாரு, இங்க பாரு என்ன ஏன் நினைச்சுக்கிட்டே இருக்கா? தாலியை விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கான். ஆனா அந்த பக்கம் திரும்பிட்டான். ஆனா நம்ம இருக்கு. பக்கத்தள்ளி போன பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. காட்டுக்குள்ளே என்ன வெறுப்பு ஏத்துறாங்க. பேசவும் புரியலமா. போறேன்னு சொன்னா இவர் என்ன பிரச்சனை பண்ணுவாருன்னு வேற தெரியல. என்னம்மா பேச மாட்டியா என்ன? வேற பக்கத்துலயே வந்து உட்காரும் பொறுக்கி. வா சிவா வா பக்கத்துல உட்கார் வா. அவன் பேசி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. பக்கத்துல வந்து உட்காரத்துக்கு என்னென்ன புழுறான் பாரு. ஏன்னா இருக்கா இன்னும் தள்ளிக்கவா? அங்கிள் போதும். என்னம்மா எங்க ஊர் பிடிச்சிருக்கா? சிவா இருக்கிறதுனால பிடிச்சிருக்கு அங்கிள். சொல்லியிருக்கான் அங்க நீதான் நல்லா பார்த்துக்கிட்டேன்னு. வேண்டாதவங்க நிறைய பேர் வேண்டாத வேலை பண்ணாலும் நீ பார்த்துக்கிட்டல. ஆமா அங்கிள். பொறுக்கி. என்னம்மா தள்ளி போயிட்ட? இப்போ உங்க மாமியை தூண்டி விடவா? போய் அவ புள்ள பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன்னு நான் சொல்லிக்கூடா. பேசுற மாதிரி இருக்கு, கேட்கவே மாட்டேங்குது. இவன் அந்த பக்கம் திரும்பிட்டான். ஓ வாடா. அம்மாண்ட பொறுக்கி. நீ எவ்வளவு வேணா திட்டு, நான் அதுக்கெல்லாம் கவலைப்படவே மாட்டேன். இப்போ உன் மாமியை தூண்டி விட்டா இங்க என்ன சண்டை நடக்கும் தெரியுமா? உன் லட்சணத்தை அத்தான் கிட்ட சொன்னா நீ என்ன கிதி அவன் தெரியுமா? தெரியுமா நாளச்சே சொல்லு. ஏன் அவன் நகர நகர பக்கத்துலயே வந்துக்கிறான். நோத்து பார்க்கு ஒரு வேலை அதே அவனை பார்த்து பயப்படுறாலும். ஏய் இங்க பாரு, குட்டியம்மா இங்க பாருன்னு திரும்பிடக்கூடாது, திரும்ப கண்டுபிடிச்சிருவாரு. பாருல பிடிச்சி எடுத்துருவேன். என்ன பண்ணா கேளுங்க டாடி கேளுங்க. பக்கத்துல உட்காந்தே கேளுங்க. பொண்ணா இது? திரும்ப என்ன? என்ன வேணும் உங்களுக்கு? நீ அவனை பார்த்து பயப்படுற, என்ன நடக்குதுன்னு? ஒன்றும் இல்லை. ஏன் நகர்ந்து நகர்ந்து வரேன்னு கேட்டான். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான்ல. சரி என்கிட்ட வா. ஒன்றும் தேவையில்ல சாமி, என்ன விடு. வான்னு கிரண் போது விடலைல்ல. வாங்க. தேவையில்லை, தேவையில்லாத பிரச்சனை வரும். என்ன வந்தாலும் பாத்துக்கிறேன் வாங்க. என்ன இங்க பாரு, இது பாரு என்ன என்ன பேசுறான்? அது என்ன பேசுது ஒன்றும் புரியல. கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா எல்லாம் மர்மமா இருக்கே. அது அந்த பக்கமே திரும்பி பேசிட்டா எனக்கு அவன் நடவடிக்கை ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. அக்குவர்ட்னா? ஏய் அவன் பெரியப்பா தானே, பிடிக்காதவனா இருந்தாலும் இப்படியா நெளியணும்? சொல்ல வர. நான் தப்பா எதுவும் சொல்ல விரும்பல, அவகிட்ட நான் பேசிட்டு சொல்றேன். நீ என்ன மீன் பண்ற? தெரியலன்றல, நீ வேற தப்பா புரிஞ்சுக்காத அமைதியா இரு. படிக்க சொல்லலாம்னு பாத்துக்கிறேன். ஆள் இல்லைன்னா என் பொண்ணு என்ன வேணா பண்ணுவீங்களா? அவன் கட்டி பிடிச்சா மட்டும் இனிக்குதோ, பேச்சு முத்தம் கொடுத்தா மட்டும் அமைதியா இருக்கேன்னு கேள்விப்பட்ட. பேசு. என்ன மேடம் ஓவரா வாயாடுவீங்களே, இப்ப எங்க அப்பா வந்துட்டாரு, பேசுங்க பேசுங்கன்னு. எதுவும் பண்ணல, புரியுதுல்ல? எங்க நகர்ந்துடா. முடியாது சொல்லு. உட்காரலன்னு வைக்க. என்ன பண்றியோ பண்ணு, என் தங்கச்சி வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும். கேவலமான புத்தி தெரிஞ்சா உன் தங்கச்சியே மாறிடுவாங்க. அவளுக்கு தெரிய வராது, நீ சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே நம்பர் 1 கேடு கெட்டவன் நீதான். பாருடா, அப்படி இருந்துட்டு போறேன், உண்மை ஒரு நாள் வெளியே தெரியும்ல. போடான்னு வச்சுக்கோயா. உன்ன மாதிரி பொறுக்கி எல்லாம் அப்படிதான்டா கூப்பிடணும். என்ன வேணா சொல்லிக்கோ, என்ன உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. பார்த்துக்கிறேன்டா ஒன்று அப்புறமா. இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது, இருந்தா வேற ஏதாவது பிரச்சனை வரும். முதல்ல ரொம்ப போலாம். எழுதுட்ட இல்ல டாடி, எழுதுற வேலை இருக்கு, நீங்க பேசுங்க, நான் அப்புறம் வரேன். தான் எழுதுறது படிக்கிறது வந்துடுச்சா? ஆமா மாமா, முக்கியமான நோட்ஸ் எழுதணும். இல்லாமா போ, போய் வேலையை பாரு, படிக்கிற வேலையை பாரு, அதான் முக்கியம். சரி மாமா. இங்க போறேன், இங்க இரு. போறேன் மாமா. நைட் அங்க சாப்பிடவா? வரேன். ஓகே, எல்லாருக்கும் பாய். பாய் பாய். நில்லு, இல்லைன்னா நிக்கிறல போடா. நில்லு, நானும் வரேன்னு. டாடி என்ன கதைனே புரியாது இப்போ. பாத்துக்கலாம், என்னவோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சிடுச்சுல, பாத்துக்கலாம். என்ன சண்டை இங்க நடக்குது? ஒன்றும் தெரியல மாப்பிள்ள, ரொம்ப பேசிக்கலாம் கொண்டா மதியா. சரி. என்ன அவன் இங்க இருந்திருப்பான், வந்தா அவன் இங்க காணோம். தெரியலையே, நம்ம இருப்போம். அவளை போன போட அவளுக்கு சொல்லுங்க. போடுறோம். Idiot. Stupid. அவனை
தனியா மாட்டிருக்கணும். அவனை வச்சு செஞ்சிருப்பேன். எல்லாரும் இருந்ததுனால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனவன் என்ன பேச்சு பேசுறான்? அவர் பக்கத்துல இருந்தனால அவனை தப்பிச்ச நீ வந்து பக்கத்துல வரான். பண்ணி பண்ணி தடிமாடு. என்ன போன் வைப்ரேட் ஆகுது? பண்றாரு. ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? இவருக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமா? இருக்காது. அவர் கேஷுவலா தான் பண்ணுவார். அட்டன் பண்ணுவோம். இல்லைங்க பூச்சி. என்ன பூச்சி? இங்க இருக்க குட்டிமா, ரூம்ல இருக்க பூச்சி. என்ன? நம்ம ரூம் குறாம அங்க என்ன வேலை? கொஞ்சம் எழுதுற வேலை இருக்கு பூச்சி. அதான் பூச்சி, வேற ஒண்ணும் இல்ல. நீ எழுதுன வரைக்கும் போதும், வாங்க இங்க. ஏன் வரீங்க? புரியுதா? ஆமா ஆமா, நான் இங்கே இருக்கேன். இங்கே எழுதுறேன். எழுதி முடிச்சுட்டு வரேன். கொஞ்ச நேரம் ப்ளீஸ். பட்டுல என் தங்கம்ல. இங்க வாமா. ஏங்க இங்கே இருக்கேன்னு ப்ளீஸ். எழுதி முடிச்சுட்டு அப்புறம் வரேன். ஒரு 1/2 to 1 hourல முடிஞ்சிடும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, நீ அங்கே இரு, நானே வரேன். நீ எழுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? எழுதிட்டு தான் வரேன்றேன். அப்புறம் என்ன உங்களுக்கு பிடிவாதம்? நான் உன்னை வர சொல்லி கம்பல் பண்ணல. நீ அங்கேயே இருந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் வருவேன், புரியுதுல? நான் வரேன், அவ்வளவுதான். சரி சரி, நானே வரேன். போதுமா? வர்றேன். நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல. 3 minutes தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க, இல்லைன்னா நான் அங்க இருப்பேன். புரியுதுல? புரிஞ்சுது. வரேன் நானே. வெயிட் பண்ணுங்க. நான் தங்கச்சியோடா. ஏன்டா ஏன்? வர்றதுக்கு அந்த ஆளு அழுவுறா. பா, ரொம்ப மோசம். வர வர இவ என்னவோ ஆண்டவன் தான் தெரியும். பிடிச்சி கட்டி போட்டு வச்சிடுறேன். ஏன்டா ஏன்? என்கிட்ட தள்ளிடுறோன்னா அப்புறம் ஆனந்தம் அவளுக்கு. ஆமா ஆமா, அப்படியே தள்ளி இருந்துட்டா. என்ன ஒன்னும் இல்லையே. சரியான பிடிவாதம். ஏன் தான் இவ்வளவு பிடிவாதமோ? வர வர இவரோட இடத்துக்கு நிக்கவே முடியல. 3 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காரு. கிளம்பி போடலாம். வந்து நிப்பாரு. வேதாள முருங்கை மரம் ஏறிக்கும். சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் ஆயிடும். நம்மளே போயிடும். இப்படி கொடிச்சு வைக்கணும். ஆச்சர் பையன். நம்ம ஓடிடுவோம். என்னம்மா, இங்க வரத்துக்கு நாங்க அவளுக்கு எஞ்ச வேண்டியிருக்கு. ஏங்க உங்களுக்கு அவ்வளவு பிடிவாதம்? இவன் எனக்கா உனக்கா? சரி, எனக்கு தான். போதுமா? ஆ. பரவாயில்ல. வான்னு சொன்னேன். சரி, வந்துட்டேன். என்ன நீங்க 2 பேரும் அந்த பக்கம் திரும்பி இருக்கீங்க? பரவாயில்ல. தேவையில்லாதவங்க கூடயும் தேவையில்லாத விஷயமா நாங்க பேசுறதா இல்ல. அந்த எல்லாம் மறைக்கிறாங்களே. அந்த ஆள் பண்ணது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமா? எனக்கு அதான் தெரியல. 4 மனுஷங்க சொல்லிட்டா எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? பாசம்லாம் சவா சொல்லாம ஆஃபீஸ்க்கு வந்தது பத்தியோ? ஓகே. ஆரி அண்ணி, நான் ஒரு மெசேஜ் பண்ண சொன்னேன். நீ அந்த மெசேஜ் அவங்க பண்ண மாட்டாங்களா? இல்ல வந்தாங்களே ஒரு 4 அடி இருக்குமா ரூம், அங்க வந்து பார்க்க முடியாதா? இல்ல, நீ இவரை சமாதானப்படுத்தலான்ட்டு. இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் நானே என் புருஷனை வேண்டாதவங்க தானே. யாரு நான் எப்படி சொல்றாங்கன்ட்டு? கரெக்டா தானே சொல்றா. நாங்க வேண்டாதவங்க தானே. அதனால தானே எங்களுக்கு எதுவுமே சொல்லல. நான் அவர்கிட்ட சொல்ல சொன்னேன். சொன்னாரு, நான் வெளியே போறேன், வரத்துக்கு லேட் ஆகும், கார் எடுத்துட்டு போறேன், நீங்க வீட்டுக்கு பத்திரமா போயிடுங்க. இதுதான் அவர் சொன்னாரு. ஏங்க இததான் சொன்னீங்களா? ஆமா, கூட்டிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவனுக்கு அதுக்கு வழக்கம் கொடுக்கறதுக்குள்ள அப்புறம் அவனுக்கு வழக்கம் கொடுக்கறதுக்கு டைம் வேஸ்டா போயிடும். அதனால நான் சொல்லல. ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் உங்ககிட்ட சொன்னேன் தானே. சரி, இப்ப என்ன அதுல? என் பொண்டாட்டி தான் நான் கூட்டு போனேன். விவாதம் ஆளாளுக்கு. சும்மாவே நான் அவர்கிட்ட சொல்ல சொன்னேன். பரவாயில்ல. அவர் தான் சொல்லிட்டாரு அவர் பொண்டாட்டின்ட்டு. அப்புறம் என்ன? அண்ணா, அவர் கோவமா இருக்காருன்னு சமாதானப்படுத்துறதுக்காக கூட்டு போனேன். நேத்து அம்மா அப்பா கூட இருந்ததுனால அவரை எதுவும் பேசலையே அப்படி சொல்லிட்டு. நீ தானே சொல்ற அவரை பாத்துக்குன்னு பாத்துக்கிட்டு அப்படி பண்றீங்க. கரெக்டா வச்சா படிச்சுக்க. நாளைக்கு இப்படியே பண்ணுங்க. எனக்கு கடுப்பா இருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கோவப்படுறீங்க. அவங்களை சமாதானப்படுத்துறதே என் லைஃபா? சரி ஒண்ணும் இல்ல வந்து உட்காருவா. என்ன ஒட்டக அண்ணன் தங்கச்சி அப்படி பேசக்கூடாது, சமாதானம் ஆயிடுவானு. நான் என்ன பண்ண? பக்கத்துல உட்காரு, அவ்வளவு சமாதானம் ஆவா. ஒன்னும் தேவையில்லை. எல்லாம் மூஞ்ச காட்டுங்க. எல்லாருக்கும் இப்படிதான். எனக்கு கடுப்பா இருக்கு. ஏன்னா போயிட்டு பாருங்க சொல்லாம கொள்ளாம. என்ன பேசுற? அதுக்கும் காரணம் நீங்க தான். உட்காருவா. தேவையில்ல, போமே. நானும் சொன்னேன். அப்புறம் அதுக்கு மூஞ்சி கச்சிட்டு வெறுப்பேற்றுவீங்க. ஆரி அண்ணி, யாரோ ஒருத்தங்க நீங்க வந்தீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க சொல்லிருக்கலாம் அத. எங்களுக்கு தெரியுமே, நாங்களும் சொல்லிருக்கோம். என்னது வந்தால போய் சொல்லாதீங்க. இல்ல வந்தாங்க, நான் தான் பேசினேன் அப்படிலாம் சொல்றாங்க. அது எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆரி அண்ணி, அவரை சமாதானப்படுத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் அவர் ரூமுக்கு போனா அவர் ஹாப்பியா இருப்பார்ல அப்படின்னு நினைச்சுதான் போனேன். நான் இப்படி எல்லாம் யோசிக்கல. பரவாயில்ல இருக்கட்டும். ஆரி
உங்க புருஷன் வெயிட் பண்றாரு, போங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். எனக்கு குஞ்சிட்டா என்கிட்ட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா. அதானே உங்களுக்கு காண்டு. இதோட என்கிட்ட வர மாட்டா, சந்தோஷமா இருங்க. அப்புறம் எங்க இந்த என்கிட்ட வருவா? ஏன் அப்படி சொல்ற? ஆமா, நீங்க முடிச்சு வச்சுப்பீங்க. அதோட அவன் எனக்கு இதெல்லாம் பண்ணுவாள், என்ன பண்ண மாட்டா. நீங்க குச்சிப்பீங்க உங்க பக்கமே இருக்க போறா. என்கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டி வந்தது யாருக்கும் பிடிக்கல, அப்படிதானே? சாமி, நான் ஒன்னும் சொல்லல. உன் பொண்டாட்டி நீயே வச்சுக்கோ. அதான் சொல்றேன், இப்படி சொன்னாதான் என்கிட்ட வர மாட்டா. எனக்கு தான் தெரியுமே. உட்காரவே மாட்டியா? சாரி அண்ணி, நிஜமாவே நீங்க ஹர்ட் ஆவீங்க நான் யோசிக்கவே இல்லை. சும்மா தான் சொன்னேன், ஒன்னும் இல்ல. அதானே? சும்மா தாண்டி. அவன் கூட போனா நான் ஏன் கோவப்பட போறேன்? சும்மா ஒரு வருத்தம் இருந்துச்சு, சொல்லாம போயிட்டேன். ஆனாலும் ஓகே. நீ சொன்ன ரீசன் ஓகேவா தான் இருந்துச்சு. எனக்குலாம் தெரியாம அவனை பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சதான் அவன் குழு குழுன்னு ஆயிடுவான்ல. அதுக்காக தான் வந்தேன்னு புரிஞ்சிடுச்சு. அது மட்டும்தான் ரீசன், வேற எதுவுமே ரீசன் இல்லை. உங்களுக்குலாம் தெரியாம வந்திருக்குன்னு தெரிஞ்சா அவர் கொஞ்சம் சீக்கிரமா சமாதானம் ஆயிடுவாருன்னு யோசிச்சுதான் பண்ணேன். சரிடி, எந்த வருத்தமும் இல்லை. பனிஷ்மெண்ட் இருக்கு. பரவாயில்ல, என்ன வேணா கொடுங்க. பண்ணிட்டா அப்புறம் சொல்றேன். ஓகே. குட்டிமா இங்க பாரு. என்ன இவ்வளவு நேரம் உங்க கூட தானே இருந்தேன், அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் கூட உங்க கூட பேச விட மாட்டீங்களா? அதெல்லாம் மாட்டேன். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வா. போதும் போதும். வான்னு சொன்னேன். இவனுக்கும் ஏதோ புரிஞ்சிருக்கு. சரி சரி, கேட்பான். கேட்கட்டும், என்ன இருக்குன்னு பார்ப்போம். உனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை? இருக்குமா? காத ஒன்றும் இல்லை. அப்படியே அவன் பக்கத்துல உட்கார அப்படி பயந்த? பார்த்தாலே எனக்கு பயம் தானே. பார்வையில நான் பயத்த பக்கத்துல அருவருப்பு பார்த்தேன். என்ன நடந்துச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை. கிட்ட இருந்து மறைக்காத குட்டிமா. கிட்ட மறைச்சு என்ன பண்ண போறேன்? அவன் என்ன பண்ணிருக்கான் சொல்லு. இங்க என்னங்க இப்படிலாம் கேக்குறீங்க? காத என்ன அப்புறம் இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் போயிடுவேன். கிளியாட்டு சொல்ல போறது இல்லை, அப்படிதானே? முடி மறைக்க போற, அப்படிதானே? அதனால உங்ககிட்ட சொல்லதான் போறேன். இப்போ உங்க பிரச்சனை என்ன? அவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? அவன் கிட்ட வரும்போது மூஞ்ச நான் பார்த்தேன். ஒன்றும் இல்லை. சரி, இப்பதான் சொல்றேன்னு பாக்குறேன். என் மேல நம்பிக்கை வருதா உனக்கு சொல்லு. என்னங்க நம்பிக்கை எல்லாம் பேசுறீங்க? ஆமா, நம்பிக்கை இருந்தா சொல்லியிருப்பேன். நம்பிக்கை இல்லைல்ல, அப்புறம் என்ன? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? உன்னை யாராவது ஒதுக்கி வச்சா உனக்கு தெரியும் அந்த வழி. ஏய். உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறா, அது நீ கேட்டுக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன் உனக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அப்ப தெரியும் உனக்கு. அது புசுக்கு என்ன எப்படி சொல்லிட்ட? ஒரு விஷயம் மறைக்கிறான்னு உனக்கு தெரியுது, ஆனா நீ இவ்வளவு கேட்டா சொல்லலாம், உனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். என்ன நம்பலன்னு தான் தோணும். சொல்லுங்க சார். அது எப்படி என்கிட்ட இருந்தே மறைச்சா அப்ப நான் வேண்டாதவன் தானே அர்த்தம்? அப்ப இங்க அதுதான் நடக்குது, அதான் நானும் சொல்றேன். எங்க இப்படி தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஏச்சே, நான் கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க. அம்மே அப்படிலாம் ஒண்ணும் இல்லாமே. சரி, அப்புறம் ஹோம்ஒர்க் எழுதணும், நீ எழுதல?